ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்டியலில் கிட்டத்தட்ட 97 லட்சம் பேர் பார்த்தா பெயர் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்கள் நேம் இருக்கா இல்லைன்றதை எப்படி செக் பண்ணுறது, என்ன காரணத்துக்காக உங்கள் பெயரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதான் முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. election.tngov.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பார்த்தா போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அதுக்கான மொத்த ப்ராசஸ் முடிஞ்சிட்டு இன்றைக்கி தமிழகத்தில் பார்த்தா வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அவர் சர்வீஸில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026ன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். இல்லை ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல் எஸ்ஐஆர் 2026ன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் தொகுதி உங்கள் ஊரில் இருக்க ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்கான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போதைக்கு அதுக்கான ஆப்ஷன் கொஞ்சம் சர்வர் இஷ்யூஸாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு போக போக ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு சர்வர் இஷ்யூஸாக இருக்குது. ஸோ முதல்ல இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி தான் உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்க முடியுங்க. இதில் ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கேட்கும், உங்கள் சட்டமன்ற தொகுதி கேட்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பார்ட் நம்பர் எதுவோ, அதாவது உங்கள் ஊரில் ஓட் பண்ணியிருப்பீங்க, அது எதுன்னு அதை பார்த்து கிளிக் பண்ணி அந்த ஊரில் இருக்க மொத்த ஓட்டர் லிஸ்ட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போயிட்டு முதல்ல உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சட்டமன்ற தொகுதி கேட்டிருப்பாங்க. உங்கள் சட்டமன்ற தொகுதி எதுன்னு கொடுத்துட்டு சமர்ப்பிக்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சட்டமன்ற தொகுதியில் இருக்க எல்லா வாக்குச்சாவடியுமே பார்த்தா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுங்க. அதில் போய்ட்டு நீங்கள் உங்கள் எதுவோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்கா இல்லைன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இப்போதைக்கு கொஞ்சம் சர்வர் இஷ்யூஸ் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பொறுமையாக, கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ விரைவில் எல்லாருக்குமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. நைட் டைமில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்கா இல்லைன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் 97 லட்சம் வாக்காளர் பெயரை நீக்கியிருக்காங்க. அவங்க பெயரை நீங்கள் தெரிஞ்சுக்க இல்லை செகண்டாக இருக்குது பாருங்கள், ஆப்சென்டி ஷிஃப்டட் டெட் எலக்ட்ரோல்ஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்கள் பெயர் இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இதில் மொத்தமாக 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சர்ச் பண்ணுறதுக்கு. இல்லை செகண்டாக இருக்குது பாருங்கள், சர்ச் பை எபிக் நம்பர், அதாவது உங்கள் ஓட்டடி நம்பரை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மூணாவதாக இருக்க பாருங்கள் ஆப்சென்டி. ஸோ யார் யாரெல்லாம் ஆப்சென்ட் ஆகியிருக்காங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மூணாவதாக கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அசம்பிளி தொகுதி கேட்டிருக்காங்க. உங்கள் அசம்பிளி தொகுதி எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ட் நம்பர், உங்கள் ஊரோட பார்ட் நம்பர், நீங்கள் ஓட்டு போடுவீங்க பாருங்கள். ஸோ போலிங் ஸ்டேஷன் அதோடைய பார்ட் நம்பர் என்ன அப்படின்றத இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கான பார்ட் நம்பர் எதுவோ அதை கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு வியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் மாரி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓப்பன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஸோ உங்கள் பட்டியலில் உங்கள் லிஸ்ட்டில் யார் யார் பெயரெலாம் நீக்கியிருக்காங்க, அவங்க ஓட்டரை நம்பர் என்ன, அவங்க பெயர் என்ன, உறவு வகை என்ன, ஸோ பழைய பாகம் நம்பர் என்ன, வயது என்ன, ஜெண்டர், எதுக்காக அவங்க பேரை சேர்க்கலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இறந்தவர், நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர், இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். முன்னரே பதிவு செய்யப்பட்டவர்கள், அந்த மாதிரி ரீசனுக்காக இவங்க பெயர்லாம் நீக்கியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 97 லட்சம் பேரை பார்த்தா நீக்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் பெயர் இதில் இருக்கா, உங்கள் பெயர் இதில் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் பெயரை நீக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லாதவங்க நீங்கள் புதுசாக தான் ஃபார்ம் 6 பயன்படுத்தி நீங்கள் புதுசாக ஓட்டடி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஏன் எதை காரணமாக உங்கள் பெயர் நீக்கியிருக்காங்க அப்படின்றத இந்த லிங்க் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அதேமாரி உண்மையாகவே உங்கள் பெயர் நீக்கியிருக்காங்க இல்லைன்றதை இப்போ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, voters.eci.government.in. இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும்.
ஸோ இதில் வந்து பாருங்கள் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்ச் பை எபிக் ஓட்டர் நம்பர் வச்சு சர்ச் பண்ணலாம். சர்ச் பை டீட்டெயில்ஸ், ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை வச்சு சர்ச் பண்ணலாம், உங்கள் நேம் இருக்கா இல்லையான்ற மாரி. சர்ச் பை மொபைல் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஓகே, 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இப்போதைக்கு சர்ச் பை எபிக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு முதல்ல உங்கள் லாங்குவேஜ் எதுவோ அதை நீங்கள் லாங்குவேஜை முதல்ல கொடுத்துக்கோங்க, தமிழ்னு. கொடுத்துட்டு எபிக் நம்பரில் போயிட்டு உங்கள் ஓட்டர் ஐடி கார்டுக்கான நம்பர் இருக்குது பாருங்கள், அதை என்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு கொடுத்துக்கலாங்க. கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க, இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் காமிச்சிது அப்படின்னா உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம், பெயரை ரிமூவ் பண்ணலான்னு அர்த்தங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று ஓட்டர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், உங்கள் ஊரோட ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதேமாரி பெயர் இல்லாத பட்சத்தில் அந்த ரிமூவ் பண்ண ஓட்டர் லிஸ்ட் இருக்குது பாருங்கள், யார் யார் பேர்லாம் நீக்கியிருக்காங்களோ, என்ன காரணத்துக்காக நீக்கியிருக்காங்க அப்படின்ற மாரி செகண்டாக ஒரு லிஸ்ட்டு பார்த்தோம், அதில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதுலேயும் இல்லை அப்படின்னா இந்த 3வது மெத்தட் மூலமாக இந்த இடத்துல இருக்குது காமிக்குது அப்படின்னா உங்கள் பெயர் நீக்கலன்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி தாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து 97 லட்சம் பேர் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காரணம் இருக்குது, இறந்து போனவங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்காதவங்க, 2-3 ஓட்டர் ஐடி கார்டு வச்சுருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இது தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஒருவேளை உங்கள் பெயர் ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபார்ம் 6 ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணலாங்க. கண்டிப்பாக புதுசாக எப்படி ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறது அதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போடும், அப்போ நீங்கள் அதை பார்த்து நீங்களே ஆன்லைன் மூலமாக வீட்டிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.